இன்று தியானிக்கும்படியான வேத வசனம் மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் கர்த்தருடைய ஜெபத்தின் வேத விளக்கங்களை சில வாரங்களாக தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்ற ஜெபத்தின் வேத விளக்கத்தின் ஒரு பகுதியை பார்த்தோம். பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவோடு நித்திய காலமாய் ஜீவிப்பதற்கும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கும் பரலோக தேவனின் சித்தம் என்ன என்பதை கடந்த வாரம் தியானித்தோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொன்ன வேத விளக்கத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதன்படி பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைகிறதற்கு தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அவருடைய பரலோக சித்தம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது மற்றும் 7வது வசனங்களில் எழுதப்பட்டுள்ளதே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்றும், தேவன் நம்முடைய அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார் என்றும் எழுதப்பட்ட வேத வசனங்களின் விளக்கத்தை தெளிவாய் கடந்த வாரம் தியானித்தோம். இன்றைய தினம் முதலாவது நாம் தியானிக்க போகிற தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எதில் அடங்கியிருக்கிறது? வாசிக்க கேட்போம். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்ல கவனிங்க, இந்த வேத வசனத்தை நாம் சிறிது ஆழமாய் தியானிக்க வேண்டும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஒரு நபரை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளுகிற நோக்கமே அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு. அன்பில் பரிசுத்தம் என்று சொன்னால் அது தேவன் காட்டுகிற பரிசுத்தம்.
ஏனென்றால் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்றுதானே சொன்னார். அவரை போன்ற ஒரு பரிசுத்தம் அவர் காட்டுகிற அன்பிலும் உண்டு. அந்த அன்பில் அடங்கி இருக்கிற பரிசுத்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்ல. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறேன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறாரே. அப்படி என்றால் நீ எவ்வளவுதான் ராவும் பகல் ஆண்டவரை ஆண்டவரை ஜெபித்தாலும் நீ காட்டுகிற அன்புல பரிசுத்தம் இருக்க வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புல வாட் இஸ் ஹோலினஸ் இன் லவ், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். ரோமரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். நல்ல கவனிங்க. நம்ம ஒருத்தருக்கு கடன் படுகிறதுன்னு சொன்னா அது அன்பா தான் இருக்கணும். அப்படின்னா அந்த அன்பை திருப்பி செலுத்தணும்னு அர்த்தம். நெவர் ஃபர்கெட். எந்த இடத்துல நீ அன்பை இழந்துட்டியோ, எந்த நபரிடத்துல அன்பை இழந்துட்டியோ, அந்த அன்பை திருப்பி காட்டி ஆகணும். அதுதான் கடன்படுகிற அன்பிலே கடன்படுகிறது சொல்லப்படுகிறது. அது பெண்டிங்ல இருக்கும். அதனாலதான் இயேசு சொன்னார், நீ பலிபீடத்துல காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று கண்டால், பலிபீடத்தில் தானே உன் காணிக்கையை வைத்து விட்டு முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி திரும்பி வந்து இந்த காணிக்கை செலுத்து என்று சொன்னாரே, அது அன்பிலே கடன்பட்டு இருக்கிறாய். அந்த அன்பு குறைந்து இருக்கிறது. அந்த அன்பை நீ காட்டித்தான் ஆக வேண்டும். ரெக்கன்சிலியேஷன் என்று சொல்லுகிறதோ, மன்னிப்பு என்று சொல்லுகிறதோ அன்பில் உள்ள பரிசுத்தம். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நல்ல கவனிய, முக்கியமான ஒரு வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்படின்னா நியாயப்பிரமாணம் முழுவதும் இந்த அன்புல அடங்கி இருக்குதா? பழைய ஏற்பாட்டுல மோசே மூலமாக கர்த்தர் மலையில போய் நியாயப்பிரமாண கட்டளைகளை எல்லாம் கொடுத்தார். அந்த அத்தனை கட்டளைகளும் இந்த அன்பிலே மறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லு. வாசிக்க கேட்போம். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. பியூட்டிஃபுல்லாக அதை விளக்கி சொல்லுகிறாரு. நம்ம நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயா. ஏன் விபச்சாரம் செய்கிறான்? அந்த நபரத்துல அன்பு காட்ட முடியல. நீ யாரோடு விபச்சாரம் செய்தாயோ அந்த நபரை சகோதரனாகவோ சகோதரியாகவோ தாயாகவோ நீ நினைத்தால் அந்த பாவத்தை செய்ய முடியாது. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. ஏன் காயின் ஆபேலை கொன்றான்? ஒட்டன் பிறந்த சகோதரனை கொன்றானே. காரணம் என்ன? அன்பு இல்லை. அந்த அன்பு இருந்தா அந்த கொலை செய்ய முடியாது. நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். களவு செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் வேற எந்த கற்பனையும், வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா கற்பனைகளும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. ஒரே வார்த்தையில எல்லா கற்பனைகளும் அந்த அன்புல அடங்கி இருக்குது. அதனாலதான் ஆண்டவருக்கு முன்பாக, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள், வேதம் அப்படி அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவருமாயிருப்பது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொள்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். ஐயா, அன்பில் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த பரிசுத்தம் தான் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், பரலோகத்திற்குள் நுழைகிற பரிசுத்தம். அங்க பாவம் கிடையாது. அன்பு உன்னை பாவம் செய்ய விடாது. வாசிப்பு அடுத்த வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. ஆதலால் இந்த அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருவன் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஆண்டவரிடத்திலிருந்து கேட்க. அதற்கு இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இப்ப வாஸ்தவமே இததான் சொன்னார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்கிற மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனமும் 19வது வசனமும் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சொந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பரலோகத்துக்குள்ள போகணும்னா என்ன செய்யணும்? பரலோகத்துக்குள்ள நுழையணும்னா என்ன செய்யணும்? இயேசு சொன்னார் 19வது வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நல்ல கவனி. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம். அங்க வாசித்தமே இந்த கற்பனைகளும் மற்றெல்லா கற்பனையும். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன் சகோதரர் அன்பு கூறுகிற அந்த ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. இந்த அன்புங்கிறது இருந்தா இந்த பாவம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்கிறாரு. தாவீது ஏன் இச்சித்தான்? இன்னொருவனுடைய மனைவிய இச்சித்தான், அவளோட விபச்சாரம் செய்தான், அவ கட்டின புருஷனைய கொலை செஞ்சிட்டாயா. ஏன்னா அன்பு இல்லை. நல்ல கவனிங்க. அன்பு
பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அதுலதான் பரிசுத்தம் இருக்கு. அநேக நேரங்கள்ல எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நீ அன்பு காட்டுறேன்னு சொல்லி அந்த அன்புல எந்த பிரயோஜனமும் கிடையாது. தேவன் ஒன்றியத்துல எதிர்பார்க்கிறது உலக அன்பு இல்ல, தேவ அன்பு. நல்ல கவனிங்க, உலக அன்புல மாய்மாலம் இருக்கும், தேவ அன்புல மாய்மாலம் இருக்காது. உலக அன்புல பரிசுத்தம் இருக்காது, தேவ அன்புல பரிசுத்தம் இருக்கும். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான் தாவீது. தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் தான் தாவீது. தேவனால் ராஜாவாக உயர்த்தப்பட்டவன் தான் தாவீது. நல்லா கவனிங்க, ஏன் பாவத்துல விழுந்தான், ஏன் பரிசுத்தத்தை இழந்தான்? அன்பு இல்லை, தேவ அன்பு இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசித்தோமே, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பு இல்லாததால் தாவீது பாவத்தில் விழுந்து போய்விட்டார். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையை எடுத்து நீங்கள் ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, யோசேப்பு எந்த பாவத்துக்கும் போகல. தாவீது மாதிரி பாவம் அவனை தேடி வந்தது, பாவம் அவனை இழுத்தது. தாவீது செய்த அதே பாவம் அவனை இழுத்தது. யோசேப்புக்குள் தேவ அன்பு எப்படி இருக்கிறது? யோசேப்பினுடைய அன்பிலே பரிசுத்தம் என்ன? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னுடைய சயனி என்றாள். பாவத்துக்கு இழுக்கிறார், விபச்சார பாவம். வாசிப்போம். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை. எல்லா அதிகாரமும் என் கையில தான். ஐயா, என்ன வார்த்தை சொல்கிறான் வாசிப்போம். நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால், உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. ஒன்னை தவிர வேற ஒன்றையும் எனக்கு விலக்கி வைக்கல. வாசிப்போம். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். எப்படி என்னால பாவம் செய்ய முடியும்? இந்த வசனத்தின்படி அவன் எஜமானுக்கும் எஜமாட்டிக்கும் உண்மையுள்ளவன். ஏன் அவன் பாவம் செய்திருக்க முடியாதுன்னா, அந்த எஜமாட்டிய ஒண்ணு அவன் தாயா நினைச்சிருக்கணும், இல்லைன்னா அவனோடு கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரியை போல நினைச்சிருக்கணும். அதுதான் அன்பில் பரிசுத்தம். அதுதான் அன்பில் பரிசுத்தம். நல்லா கவனிங்க. உன் இருதயத்திற்குள்ள தேவ அன்பும் உன் இருதயத்திற்குள்ள அந்த அன்புல பரிசுத்தமும் இருந்தால்
நீ எந்த ஸ்திரியை பார்த்து இச்சிக்க முடியாது. அவளை சகோதரியாகவோ மகளாகவோ உன்னால என்ன தோன்றும்? ஏன் அநேகர் அந்த பாவத்துல உள்ளதுக்கு காரணம் என்ன? அன்புல பரிசுத்தம் இல்லை. அவங்கிட்ட இருக்கிற அந்த அன்பு மாய்மாலமான அன்பு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லிவிட்டுதான் இச்சியாதிருப்பாயாக என்றும் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இச்சை, ஏன் மோகம், ஏன் வெறி, ஏன் கொலை? அன்பில், தேவ அன்பு இல்லை. ஆண்டவரோடு கூட நீ இருக்கணுமா? நீ பரலோகத்தை சுதந்திரிக்கணுமா? அவருடைய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்படணுமா? உன் இருதயத்துக்குள்ள பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் முதலாவது உன்னுடைய அன்பிலே இருக்க வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு இல்லாத காரணத்தினாலதான் இந்த பாவம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். நல்ல கவனி. அப்சலோம் தாவீது பிள்ளைதான். அப்சலோங்கிற தாவீதுடைய மகன். அவனுக்கு தாமாருங்கிற சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருக்கிறார். வாசிப்போ. அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். யாரா? அவனும் தாவீதின் குமாரன் தான். அப்சலோமுடன் பிறந்தவன், இரத்த உறவு. ஏன் அந்த மோகம்? அன்பில்ல. அந்த சகோதரிய, தான் கூட பிறந்த சகோதரிய பார்க்க தெரியல. 14வது வசனம். அவன் அவள் சொல்லி கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான். ஐயா, எவ்வளவோ சொல்றா. தாவீது ராஜா நபி கேளு, அவரோட என்ன உனக்கு தருவாரு. அவளை கல்யாணம் கட்டலாம் விரும்பல, அவளை மனைவியா வைக்க விரும்பல, அவன் ஆசையை நிறைவேற்ற. ஏன் இந்த பாவம்? ஏன் இந்த விபச்சாரம்? ஏன் அவளுக்கு துரோகம்? தேவ அன்பு இல்லை. அந்த அன்புல பரிசுத்தம் இல்லை. இருபத்தி 8வது வசனம். அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள். அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். உடன் பிறந்தவன் ஐயா, ஒரே தகப்பனுக்கு பிறந்தவனுக்கு தான். அவன் தாமாரை கெடுத்துட்டான்னு சொல்லி அவன் இருதயத்திலே இருந்துச்சு, கொண்டு போட்டான். ஏன் கொன்றான்? ஏன் கொலை? அன்பில்லை. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3 முதல் வாசிக்க கேட்போம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து
தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நீதியை சரி கட்டுவாரு. பரலோகத்தை இழந்து போய் விடுவாய். என்னதான் ஜெபம் பண்ணினாலும் வேசி மார்க்கத்துக்கு இடம் கொடுத்துட்டியா? மோகம் உன்னை அடிமையாக்கிருச்சா? விபச்சாரம் பண்ணிவிட்டாயா? தேவ நீதியை சரி கட்டுவா. வாசிப்போம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மளை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அசட்டை பண்ணுகிறவன் வேதம் சொல்லுகிறது மனுஷரை அல்ல, தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தருளின தேவனை அசட்டை பண்ணுகிறான். தாவீது இந்த காரியத்துல தேவனை அசட்டை பண்ணினான். வாசிப்போம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களே. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டீர்களே. 10வது வசனத்தின் கடைசி பகுதி, சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். அன்பிலே இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். அன்பு 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 அதுதான் பரிசுத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. 3வது வசனமோ 7வது வசனமோ பரிசுத்தம்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தம் இந்த அன்புல. இந்த அன்பு இருந்தா நீ வேசி கல்லனாகவோ வேசிய மார்க்கத்திலேயோ நுழைய முடியாது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயவம். வாசிப்போம். அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசின் அவயங்களாக்கலாமா? கிறிஸ்துவின் அவயத்தை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடைய ஒரே சரீரமா இருக்கிறான். தாவீது அந்த பாவத்துக்குள்ளதான போனான். அம்னோன் அந்த பாவத்துல போய் செத்தே போயிட்டானே. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவன் நீதியை சரி கட்டுவா. பதினேழு 18. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே சொல்லுகிறது ஆவியாய் இருக்கிறான். வாசிப்போம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். நீ பரிசுத்தத்தை இழந்து விடுகிறாய். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் போய்விடும். அதனால தான் இயேசு சொன்னார்,
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானேலா. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவேன், தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லை. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அந்த பாவத்தை செஞ்சுட்டு கதவை பூட்டி ஜன்னலை பூட்டி ஆண்டவர் சமூகத்தில் கதறி அழுதுனாலும் பரலோகம் போக முடியாது. அதுதான் அவர் சொல்லி கொடுத்தாரு. 19வது வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீ உன்னுடையவன் அல்ல. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்க உங்களுடைய அல்ல என்ன அறியீங்களா? உன் இஷ்டத்துக்கு நீ பாவம் செய்ய முடியாது. உன் சரீரம் அவருக்கு சொந்தமானது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, 20வது வசனம் அப்படித்தானே சொல்லுங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. போகட்டும். அன்பில் உள்ள பரிசுத்தத்தில் ஒரு பகுதியை இப்பொழுது பார்த்தோம். இரண்டாவது, இந்த அன்பு அல்லது இந்த பரிசுத்தம் இதில் அடங்கி இருக்கிறது. லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்றார், உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிர, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கட்டளையின்படி. அப்படின்னா அவருடைய கட்டளையில பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாம ஒருவனையும் கர்த்தரை தரிசிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்படின்னா அவர் கட்டளையின்படி நடக்கலைன்னா அவரை தரிசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கட்டளைகளை கை கொண்டு நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவருடைய கட்டளை என்ன? அதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை வேதபாரகனில் ஒருவன் இயேசுவினிடத்திலே வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது ஆண்டவரே? The most important commandment. நல்ல கவனிங்க. The most important commandment எது ஆண்டவரே? அதுக்குதான் கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது ஆண்டவரே? மார்க் 12வது அதிகாரம் 29வது வசனத்தில் இருந்து 31 வரை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. நல்ல கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதை. யோசிப்பு அந்த ஸ்திரீட்ட என்ன வார்த்தை சொன்னா? இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படி? அப்படின்னா முதலாவது அவனுடைய அன்பு தேவனிடத்திலேயா. கருமையான தேவச்சனமே, வாட் இஸ் ஹோலினஸ் இன் லவ்?
அன்புல பரிசுத்தம்னா தேவனிடத்தில் அன்பு. நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நீ தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறாயோ, உன்னால ஒரு பொய் கூட சொல்ல முடியாது. நீ எந்த அளவுக்கு தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறாயோ, நீ இச்சிக்க முடியாது. நல்ல கவனிங்க. ஆண்டவரிடத்துல முழு இருதயத்திலும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்தா நம்ம இருதயத்துக்குள்ள தெய்வ பயம் இருக்கும். அந்த தெய்வ பயம் இருந்திருந்தா தாவீது கொலை செஞ்சிருக்க மாட்டாயா? நல்லா கவனிக்க வேண்டும். அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலையா. எந்த ஸ்திரீய நீ பார்த்தாலும் உன் இருதயத்துக்குள்ள நீ பெத்த மகளாவோ உன் உடன் பிறந்த சகோதரியாகவோ என்கிற எண்ணம் உனக்குள்ள இருந்ததுன்னா நீ தேவன் மீது அன்பு வைத்திருக்கிறோம். நான் ஆண்டவரிடத்துல ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த பரிசுத்தத்தை கேட்டு ஜெபித்தேன். அதுவும் யோசேப்பினுடைய அதிகாரத்தை தியானித்து விட்டு அந்த யோசேப்புக்கு இருக்கிற பரிசுத்தம் எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு சொன்னாரு, the Lord directly told me, உன் வயசுக்கு கீழே உள்ள ஸ்திரீகளை நீ பெத்த மகளை போல பாரு, உன் வயசுக்கு மேல உள்ள ஸ்திரீகளை உன் தாயை போல பாரு. நீ விரும்புகிற பரிசுத்தம் உனக்குள்ள வரும். நல்லா கவனிங்க. நம்மளாவே நம்ம மாமிசத்துல மகளாவும் எண்ணிட முடியாது, தாயாவும் எண்ணிட முடியாது. அவர் சொன்னது மாதிரியான எண்ணம் உனக்குள்ள வரணும்னா அந்த பரிசுத்தத்தை கொடுக்கும்படி ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தே அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு பாதையில நம்மளுக்கு கொண்டு போய் சொல்லி கொடுப்பாரு. அப்படி சொல்லி கொடுத்துட்டு அந்த பரிசுத்தத்தை கற்றுக் கொடுப்பாரு. அந்த பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்துட்டு யாரு ஒன்றை தப்பா பழகிறாங்கிற அவங்க இருதயத்தின் எண்ணத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. நீ அந்த பாதையில போயிட்டு நீ சாகு வரைக்கும் நீ பாவம் செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த பரிசுத்தம் அன்புல இருக்கு. அந்த அன்பு உனக்குள்ள வேணும்னா தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமோடும் முழு பலத்தோடும் அன்பு வருகிறது. எந்த சூழ்நிலையில நீ கடந்து வந்தாலும் அவர் மீது இருக்கிற அன்பு உன்னை விட்டு போகவே போகாது. நல்லா கவனிங்க. யோபுவை குறித்து பிசாசு ஆண்டவரிடத்துல வந்து சொன்னான், அவன் சும்மாவா உன் ஆராய்ச்சிட்டு இருக்கிறான், சும்மாவா உன் மேல அன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறான், நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்
சுற்றி வேலி போடலையா? எல்லாத்தையும் எடுத்துரும். அவன் தூசிக்கிறானா பாரு. யோபு மாதிரி யாருமே அந்த அளவு பாடுக்கல்ல போயிருக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. எல்லா சூழ்நிலையிலையும் அவரை விட்டு அவன் போகல. காரணம், யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அவரை விட்டு போக மாட்டேயா. அவர் மீது எனக்கு இருக்கிற அன்பு என்னை விட்டு போகாது. அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, அவரை விட மாட்டேன். ஏன்னா அவர் மீது முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோட அன்பு. யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து, என் சுவாசம் என்னிலும் என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று, என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று, என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க ஐயா. அவர் என்னை கசப்பாக்குறாரு. ஆனாலும் என் உதடு அவருக்கு விரோதமா பேசுகிறாரு, என் நாக்கு கபடம் சொல்லிடாது. தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக என் ஆவி பிரிய மட்டும், என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன், என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், என் நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என் இருதயம் ஏன் இன்னும் அவரை வழிபட்டு இருக்கிற, ஏன் இன்னும் அன்பு செலுத்துறேன்னு என் இருதயம் சொல்லிடாதியா. அதுதான் இயேசு சொன்னார். முதலாவது கட்டளை, the important commandment, இந்த பிரதான கட்டளை, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயம், முழு மனது, முழு பலம், முழு அன்பு, முழு பலத்தோடு அன்பு கூறுகிறது. அந்த அன்பு என்னங்கிறத பார்த்தோம். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2வது கற்பனை வாசிப்போம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. உன்னை எப்படி நேசிக்கிய, உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்த அழுகிறீல்ல, அதே மாதிரி மற்றவனுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்து அழுகிறது தான் அன்பு. மார்த்தாலும் மரியாளும் லாசர் செத்துட்டான்னு சொல்லி ஏசுட்ட வந்து அழுகிறாங்க. அவனை எழுப்புறது தான் வந்திருக்காரு. மார்த்தாள்கிட்ட சொல்ல சகோதரன் உயிரோடு இருந்திருப்பான்னு சொல்றாரு. சீசல்கிட்ட சொல்லிட்டு தான் அவரை லாசரை எழுப்ப போறேன்னு சொல்லிட்டு தான் வர்றாரு. அவனை உயிரோடு எழுப்பு தான் போறாரு. ஆனா அவர் 2 பேரும் அனுப்புவது இவரால் தாங்க முடியல. இவர் அழுகிறார். இயேசு கண்ணீர் விட்டார்னு எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு பேரு தான் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு. உனக்கு ஒரு கஷ்டம்னு அழுகிற இல்லையா, மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டங்க பொழுது அந்த அழுக உனக்கு வருதா, அந்த அன்புல பரிசுத்தம் இருக்குது. 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான்.
பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனோ அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறியா? அவரால் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். வாசிப்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். அவருடைய கற்பனையில் நீ கை கொண்டிருக்கியா? அவருடைய பிள்ளைகளிடத்தில் நீ அன்பு கூறுகிற. வாசிப்போம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவது அதான் அன்பு. கட்டளைகளில் அன்பு மறைந்திருக்கிறது. பரிசுத்தம். என் ஆண்டவர் இயேசு சொன்னாரே, யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். எப்போ ஒரு என்னிடத்தில் அன்பாயிருந்தா என் வசனங்களை கை கொள்ளுவோம். நீ அவருடைய கட்டளையின்படி நடக்கிறியா? நீ தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறாய். போகட்டும். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதினதான சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34, 35 வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களுக்கு அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் அன்புல பரிசுத்தம் சொல்லிட்டு சொல்றாரு. நல்ல கவனிங்க. ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோ ஹிப்போக்ரசி. மாயமற்ற அன்புனா என்னன்னு தெரியுமா? அதுல கலப்படம் கிடையாது. மற்றவர்களுக்கு முன்பாக நடிப்பு அதுல இருக்காது. உண்மையான ஒரு அன்பு, பரிசுத்தமான அன்பு, மாயமற்ற அன்பு என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 46, 47 வசனங்கள். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். இயேசு சொன்னார், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். எழுந்திருங்கள் போவோம் என்றார். எழுந்திருங்கள் போவோம் சொல்லிட்டு தான் அவரை காட்டி கொடுக்கிறவன். வாசிப்போம். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பிய திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். நல்ல கவனி. ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிட்டு யூதாஸ் வர்றான். ஐயா, அவரோட சாப்பிட்டவன், அவரோட படுத்து உறங்கினவன், அவர் போற இடத்துக்கெல்லாம் கூட போனவன், காணிக்கை வாங்கி ஊழியத்துக்கு உண்டான செலவுகளை எல்லாம் பார்த்தவன். இன்னைக்கு அவருக்கு விரோதமா வந்து நிக்கிறான். 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். சிநேகிதனே,
என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? சிநேகிதனே என்று சொன்னாரே, மாய்மாலம் இல்லாத 1% அவனை வெறுக்கல. நம்மளா இருந்தா துரோகியே கூடயே இருந்து மொத்தத்துல காட்டி கொடுக்குறியா? அப்படிதானே சொல்லியிருப்போம். நல்ல கவனிங்க. வாட் இஸ் ஹிப்போக்ரசி இன் லவ்? அன்பில் உள்ள மாய்மாலம் என்ன? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து. மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும் போது அவனை அடைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடத்த இன்ன ஊரான் என்றால். நல்ல கவனிங்க. ஹிப்போக்ரசி. இந்த அப்சலோம் தாவீதுடைய மகன், ராஜாவுடைய மகன். அவன் மக்களிடத்துல இப்ப அன்பை காட்டுறான். அவன் காட்டுற அன்பை மாய்மாலமான அன்பு வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். உங்க கூட தான் இருப்பாங்க. உங்களை நேசிக்கிறது மாதிரி உங்க கூட தான் வருவாங்க. ஆனா வெளியில போகும்போது உங்களுக்கு விரோதமா தான் பேசுவாங்க. உன்னை உபயோகப்படுத்தினா, உனக்கு நல்லது செஞ்சாங்களா? நல்ல கவனிங்க. வாட் இஸ் ஹிப்போக்ரசி? அன்புல மாய்மாலம். ஏன் ஆண்டவர் அன்புல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார்? அறிந்து கொள்ள வாசிப்போம். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். நல்ல கதை. பெத்த தகப்பனுக்கு துரோகம் நடந்துகிட்டு இருக்கு, மக்களுக்கு தெரியாது. பெத்த தகப்பனுக்கு துரோகம் நடக்குன்னு தெரியும், கூட இருந்து கொண்டு அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கு இன்னொருத்தரை நேசிக்கிறது மாதிரி. இதுலதான் இன்னைக்கு நிறைய பேர் மயங்கிட்டு இருக்கிறாங்க. வாசிப்போம். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். அவனை கட்டி தழுவி முத்தம் செய்வான். எல்லாரும் இவன் உண்மையா நேசிக்கிறான் நினைச்சிருவாங்க. வாசிப்போம். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அநேக ஹிப்போக்ரைட்ஸ் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 28வது வசனம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். இயேசு சொன்னார், மனுஷருக்கு நீதிமான் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். உள்ளத்துல மாயம், அக்கிரமம், வெளிய நடிப்பு, ஹிப்போக்ரசி, உள்ள மாயம். அவர் எதிர்பார்க்கிறது தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமற்றவரும். இவன் நீதிமான் மாதிரி அப்சலோம் நடிக்கிறான், நல்லவன் மாதிரி பேசுறான். எல்லாத்தையும் நம்பி அவன் பக்கம் ஒரு பெரிய கூட்டம் தகப்பனுக்கு விரோதமாக.
நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், மனுஷர் முன்பாக நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். தேவனோ உங்கள் இருதயத்தை அறிவார். எல்லாரும் அப்சலோமை நம்பி அவன் பின்னால் ஒரு கூட்டம் போச்சு. கர்த்தர் நீதியை சரி கட்டுறவர். தகப்பனுக்கு விரோதமாக ஜனங்களை கூட்டி யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒரு மரத்துல சிக்கி தொங்கி அவனை அடிச்சே கொண்டு போட்டாங்க. செத்தே போனான். தேவன் நீதியை சரி கட்டும் இருதயத்தை பார்ப்பார். அன்பில் பரிசுத்தம். இன்றைக்கு நம்ம தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் அன்புல எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு சில காரியத்தை பார்த்தோம். இனி இந்த அன்பு எப்படி கரைபடும்? நல்லா கவனிங்க. தேவனுடைய அன்பு உன் இருதயத்துக்குள்ள எப்படி கரைப்படுத்தி உன்னை பரலோகத்தை சுதந்திரிக்க விடாமல் ஆக்கிவிடும் என்பதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பேசுவேன். God bless you. வானத்தின் வாசல் சபை வழங்கும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி காலை 10 மணிக்கு இதே யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது. காணத் தவறாதீர்கள்.